Hi friends, welcome to online coaching. இது tips and tricks section. இன்னைக்கான tips எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தான். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள்ஸ் எல்லாம் போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ன்னு போட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரவுண்ட் பண்ணி வர்றது, இந்த ட்ரேட் மார்க்கு டிஎம்ன்னு போட்டு வர்றது, ஸோ யூரோ சிம்பிள் வருது, அந்த மாதிரி சிம்பிள்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வேணும் அப்படின்னா நம்ம எங்க போய் எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட்ல சிம்பிள்ல போயிட்டு மோர் சிம்பிள்ல நமக்கு இங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ எனக்கு ஷார்ட்கட்ல வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ல போடுறேன். ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் 6 அப்படின்னு பிரஸ் பண்ண அப்படின்னா ரெஜிஸ்டர்னு வருது பாருங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ என்ன பிரஸ் பண்ணோம், ஆல்ட் கண்ட்ரோல் 6ன்னு கொடுத்தோடனே நமக்கு அந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற சிம்பிள் வருது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் மார்க்குக்கு நமக்கு சிம்பிள் வேணுமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அதே ஆல்ட் கண்ட்ரோல் ட்ரேட் மார்க்குக்கு நான் கீயை பிரஸ் பண்றேன். அப்ப ட்ரேட் மார்க் அப்படின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு யூரோ சிம்பிள் வேணும் அப்படின்னா ஆல்ட் கண்ட்ரோல் ஈயை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த யூரோ சிம்பிள் வரும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி எல்லா சிம்பிளும் போடலாம். சோ இது சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் மறந்து போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்ப இன்சர்ட்ல சிம்பிள்ல மோர் சிம்பிளுக்கு போலாம். இந்த மோர் சிம்பிள்ல போனீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ல காப்பிரைட்டுக்கு என்ன ஷார்ட்கட் கீ, அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் ஆருக்கு என்ன ஷார்ட்கட் கீ, அது எல்லாமே இங்கேயே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா நம்ம இங்க இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன ஷார்ட்கட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, அது மட்டும் இல்ல, இதுல கொடுத்துருக்கிறது இல்லாம எனக்கு அடிக்கடி வந்துட்டு இப்ப நான் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு அடிக்கடி என்ன வேணும் அப்படின்னா போன் அப்படிங்கிற போன் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணணும் அப்படின்னா எப்பெல்லாம் நான் போன் நம்பர்னு டைப் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு போனுன்னு வரணும், இல்ல செல்லுன்னு வரணும், லேண்ட்லைன் வரணும். அந்த மாதிரி நமக்கு கன்வீனியன்டா இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னா சோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளுக்கு போலாம். மோர் சிம்பிள்குள்ள போயிடலாம். அதுல எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் எடுத்துக்கலாம். சோ இது ஒரு போன் சிம்பிள் தான். இந்த சிம்பிள் எடுத்துக்கலாம். அதுல ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ கரெக்ட்ல நம்ம என்ன செலக்ட் பண்ணிருந்தோமோ அந்த சிம்பிள் இங்க வந்துருச்சு. அந்த சிம்பிள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இங்க நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. இப்ப நான் ரீப்ளேஸ்ல போயிட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. சோ இப்ப ஜஸ்ட் நம்ம ஆட்னு கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துடலாம். ஓகேங்களா. இத க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப நான் SEL செல்லுன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்த உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த செல்லுக்கான சிம்பிள் என்ன நம்ம அசைன் பண்ணமோ அது வந்து. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி நான் ஆல்ரெடி அசைன் பண்ணி வச்சிருக்கேன். போன்னு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் வந்துடும். ஓகேங்களா. சரி, இப்ப இல்ல எனக்கு செல்லுன்னு தான் வேணும், அதாவது டெக்ஸ்ட் தான் வேணும், எனக்கு அந்த சிம்பிள் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் பாரோ இல்ல என்டரோ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். கண்ட்ரோல் Z பிரஸ் பண்ணீங்கன்னா நார்மலா மறுபடியும் மாறிடும். புரியுதுங்களா. சரி, இப்ப நமக்கு இது ஷார்ட்கட். இப்ப நம்ம டைப் தானே பண்றோம், டைப் பண்ணும்போது மாறணும் அப்படின்னா அதுக்கு பேரு ஆட்டோ கரெக்ட்னு சொல்லுவோம். நம்ம சிம்பிள் அசைன் பண்ணணும் அப்படின்னா கூட அசைன் பண்ணலாம். சிம்பிளுக்கு போலாம், மோர் சிம்பிளுக்கு போலாம். உங்களுக்கு எது தேவையோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க ஷார்ட்கட் இருக்கு பாருங்க, ஷார்ட்கட் கீ, இதை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் வேணுமோ அதை அசைன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்ட் ஒய்ன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இங்க அசைன் பண்ணும்போது இங்க கரண்ட்லி அசைன் டு அன்அசைன்டுன்னு வரணும். அப்பதான் நம்ம அசைன் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் Cன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்ப ஆல்ரெடி இது காப்பிக்கு அசைன் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம போய் அதை திரும்ப அசைன் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா. சோ அதனால அன்அசைன்டு சிம்பிளா தான் பார்த்து நமக்கு தேவையானதுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்ப நான் ஆல்ட் ஒய்ங்கிறதே அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சோ இதை ரிமூவ் பண்ணிட்டு ஆல்ட் ஒய்ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். அசைன்னு கொடுத்துட்றேன், க்ளோஸ்ன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா. இப்ப நம்ம ஆட்டோ கரெக்ட்ல செல்லுன்னு டைப் பண்ணாலும் வரும்,
அதே மாதிரி Alt Yன்னு பிரஸ் பண்ணாலும் நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் வருது. ஓகேங்களா? இப்ப நம்ம அசைன் பண்ணிட்டோம், எனக்கு வேண்டாம் அது அப்படின்னா திரும்பவும் சிம்பிள்கே போலாம். மோர் சிம்பிளுக்கு போயிட்டு சோ எந்த சிம்பிளோ அந்த சிம்பிளை செலக்ட் பண்ணுங்க. ஆட்டோ கரெக்ட் போகணும்னாலும் ஆட்டோ கரெக்ட் போங்க, அதை டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம டைப் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம டைப் பண்ணும் போதே இங்க காமிக்கும். அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு டெலீட்னு கொடுத்துருங்க, டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஷார்ட்கட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஷார்ட்கட் போங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க கொடுத்துருங்க கரண்ட் கீழே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ்னு கொடுத்துருங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் Alt Y பிரஸ் பண்றேன், வராது. செல்லுன்னு டைப் பண்றேன், அப்பயும் நமக்கு வராது. ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.